தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வழியாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான காரியத்தை மாற்கு எழுதின நற்செய்தி நூல் அதன் 16வது அதிகாரத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த மாற்கு 16வது அதிகாரம் என்பது ஒரு கருகலான அதிகாரம் என்று சொல்லலாம். அதாவது இந்த 16ஆம் அதிகாரத்தை குறித்த சில கருத்துக்கள் வேத பண்டிதர்கள் மத்தியில் பிரபலமாக காணப்படுகின்றன. அது என்னவெனில், இந்த மாற்கு எழுதின நற்செய்தி நூலில் 16வது அதிகாரத்தில் 1 முதல் 8 வரையிலான வசன பகுதிகள் தான் நம்பகத்தன்மை வாய்ந்தவைகள், அல்லது அகத்தூண்டுதல் மூலமாக எழுதப்பட்ட ஏவப்பட்ட வார்த்தைகள். அதை தொடர்ந்து வருகின்ற 9 முதல் 20 வரையிலான வசன பகுதிகள் நம்பகத்தன்மை அற்றவைகள். அது தேவனுடைய அகத்தூண்டுதலால் ஏவப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள் அல்ல என்கிற ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கருத்து என்று நாம் கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கான பதில், கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளை கிரேக்க மொழியில் உள்ளடக்கின புகழ்பெற்ற கையெழுத்து பிரதிகளான கோடெக்ஸ் வாட்டிகனஸ் மற்றும் கோடெக்ஸ் சினைட்டிகஸ் என்கிற இந்த கையெழுத்து பிரதிகளில் மாற்கு சுவிசேஷத்தின் 16வது அதிகாரத்தில் 1 முதல் 8 வரையிலான வசனங்கள் மட்டும்தான் காணப்படுகின்றன. மாறாக 9 முதல் 20 வரையிலான வசனங்கள் அல்லது வசன பகுதி காணப்படவில்லை. ஆகவேதான் அதன் அடிப்படையில் இந்த புகழ்பெற்ற கையெழுத்து பிரதிகள், அதாவது கோடெக்ஸ் வாட்டிகனஸ் மற்றும் கோடெக்ஸ் சினைட்டிகஸ் என்பவைகளின் அடிப்படையில் தான் வேத பண்டிதர்கள் அசல் கையெழுத்து பிரதி, ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட், அதாவது அகத்தூண்டுதல் மூலம் தேவ வெளிப்பாடுகளை பெற்று முதலாக ஓர் ஆசிரியர் எழுதியிருப்பார் அல்லவா, அதுதான். அதாவது இப்படி கூட சொல்லலாம், பேதுரு சொல்ல மார்க்கு எழுதின அந்த முதல் பிரதி, அதுதான் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட், ஆட்டோகிராஃபா என்று அழைக்கப்படுகிறது. அந்த பிரதியிலும் கூட 1 முதல் 8 வரையிலான வசனங்கள் தான் இருந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் கணிக்கிறார்கள். அதாவது மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த கோடெக்ஸ் வாட்டிகனஸ் மற்றும் கோடெக்ஸ் சினைட்டிகஸ் என்கிற அந்த கையெழுத்து பிரதிகளில், கிரேக்க கையெழுத்து பிரதிகளில் மாற்கு 16வது அதிகாரத்தில் 1 முதல் 8 வரையிலான வசனங்கள் மட்டும்தான் காணப்படுகின்றன. ஆகவே ஒரிஜினல்லையும் அசல் கையெழுத்து பிரதியிலையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது வேத பண்டிதர்களின் அனுமானமாக, கருதுதலாக இருக்கிறது. இதை நம்ம உறுதிபட சொல்லிட முடியாது. இந்த இடத்தில் இன்னொன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட், அசல் கையெழுத்து பிரதி என்பது முதலாக எழுதப்பட்ட ஒரு பிரதி. கையெழுத்து பிரதி என்று சொல்லும் பொழுது அது அந்த ஒரிஜினலை பார்த்து எழுதப்பட்ட நகலாகவோ அல்லது மொழிபெயர்ப்பாகவோ இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பிரியமானவர்களே, வேத பண்டிதர்கள் இந்த வாட்டிகனஸ் மற்றும் சினைட்டிகஸ் என்கிற கையெழுத்து பிரதிகளில் இருக்கின்ற அந்த காரியத்தின் மூலமாகத்தான் என்ன செய்கிறாங்க, ஒரிஜினல்லையும் இப்படித்தான் இருந்திருக்கணும் என்று கணிக்கிறாங்க. உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்மிடத்தில் அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட், முதலாக எழுதப்பட்ட இந்த அசல் கையெழுத்து பிரதி இல்லை. காலத்தால் அது மறைந்து விட்டது, அழிந்து விட்டது. ஆகவே இது ஒரு அனுமானம் தான். அப்புறம் அவங்க சொல்லுகிற இன்னொரு அனுமானம், கருதுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 முதல் 20 வரையான வசனங்களை பின்னாட்களில் வேதாகமத்தை நகலெடுத்தவங்க அல்லது மொழிபெயர்த்தவங்க தான் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 1 முதல் 8 வரையிலான வசனங்கள் முடிவில்லாமல் இருக்குது, மொட்டையாக இருக்குது. ஆகவே ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம், முடிவுரை கொடுப்போம்னு சொல்லி தான் பின்னாட்களில் நகலெடுத்தவர்களும் மொழிபெயர்த்தவர்களும் இந்த 9 முதல் 20 வரையிலான வசனங்களை அவர்களாக சேர்த்தாங்க, எழுதினாங்க என்கிற காரணத்தை சொல்கிறாங்க. இதுவும் அவர்களுடைய அனுமானம்தான். அப்போ இதுவும் அனுமானம்தான், கருதுதல் தான். அதே போல் அதுவும் ஒரிஜினல்லே இல்லாமல் இருக்கலாம் என்பதும்
அவர்களுடைய அனுமானம் தான், கருதுதல் தான். ஆனால் உறுதிப்பட நம்ம இந்த 2 காரியத்தை குறித்து நம்ம சொல்லிவிட முடியாது. ஆனால் வேதத்தை விசுவாசிக்கிறவனாக என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம் என்னவெனில், இந்த மாற்கு 16ஆம் அதிகாரம் முழுவதும் அகத்தூண்டுதலால் தேவனால் கொடுக்கப்பட்ட ஏவப்பட்ட வார்த்தைகள் தான் என்பது தான். பிரியமானவர்களே, அடுத்து இந்த பகுதியை இப்படி இவங்க சொல்வதற்கு இன்னொரு காரணத்தையும் கூட இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். என்னென்னா, இந்த பகுதி 9 முதல் 20 வரையிலான பகுதி ஒரு கருகலான பகுதி என்று கூட சொல்லலாம். முக்கியமாக 17வது வசனம், 17ம் 18ம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் கருகலான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை குறித்து கடந்த நாட்களில் ஒரு நாத்திகவாதி தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் கூட இதை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஆகவே இது ஒரு கருகலான பகுதி தான். ஆனால் இது கருகலாக நமக்கு தோன்றலாம், அநேகருக்கு தோன்றலாம். ஆனால் இது ஒரு எளிமையான பகுதி தான். இந்த பகுதியை குறித்து, இந்த பகுதியில் வருகிற இந்த 17, 18 குறித்து நான் அடுத்த காணொளியில் தெளிவாக விரிவாக நான் பேச இருக்கிறேன். அப்போ பிரியமானவர்களே, நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்கு 16வது அதிகாரத்தில் 1 முதல் 8 வரையிலான வசனங்கள் தான் நம்பகத்தன்மை வாய்ந்தவைகள். 9 முதல் 20 வரையிலான வசனப்பகுதிகள் நம்பகத்தன்மை அற்றவைகள். மூலத்தில் இது கிடையாது. இது பின்னாட்களை நகலெடுத்தவங்களாலையும் மொழிபெயர்த்தவங்களாலையும் சேர்க்கப்பட்டது என்பது வேத பண்டிதர்களின் அனுமானம்தான், கருதுதல் தான். அது நம்ம உறுதிபட அது சரி என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆகவே நம்முடைய கருத்தில் இருக்கிற வேதாகமத்தில் உள்ள மாற்கு 16வது அதிகாரத்தை நாம் தைரியமாக நம்ப முடியும். தேவன் இவ்வளவு நாள் இந்த அதிகாரத்தை வேதாகமத்தில் அனுமதித்து வைத்திருப்பார் என்று சொன்னால் கண்டிப்பாக அது தேவனுடைய திட்டம்தான், சித்தம்தான். ஆகவே வேதம் அனைத்துமே, வேதத்தின் ஒவ்வொரு புத்தகங்களும், ஒவ்வொரு அதிகாரங்களும், ஒவ்வொரு வசனங்களும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் தேவ அகத்தூண்டுதல் பெற்று எழுதப்பட்டவைகள். ஆகவே நாம் தைரியமாய் வேதாகமத்தை விசுவாசிப்போம். தேவநாம மகிமைக்கென்று வேதாகமத்தை கொடுத்த தேவனுக்கு சாட்சியாக நிற்பவர்களாக ஜீவிப்போம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.